7 நாடுகளைச் சேர்ந்த 94 சட்டவிரோத குடியேறிகள் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் 1 KLIA 1 வழியாக தங்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக கடா மாநில குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் முகமது ரிட்வான் பின் முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். நாடு கடத்தப்பட்டவர்களில் 82 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குவர். இவர்கள் முன்னதாக புலாந்தி குடிவரவு தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பங்களாதேஷ், சீனா, ஈஜிப்ட், கென்யா, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இவர்கள் முறையான ஆவணங்களின்றி நுழைந்தது மற்றும் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி தங்கியிருந்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு தண்டனையை நிறைவு செய்தவர்களாவர். தொடர் அமலாக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவர்கள் அனைவரும் மீண்டும் மலேசியாவிற்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் குடிநுழைவுத்துறையின் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை பாதுகாக்கும் நோக்கில் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து நாடு கடத்தும் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் என்றும் முகமது ரிட்வான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.